இருந்தா பின்னாடி வராரு அவரு. வாங்க ப்ரோ. என்ன ப்ரோ அவ்வளோலாம் ஸ்பீடாக வரல ப்ரோ. ஹலோ நண்பா, திஸ் இஸ் கார்த்தி. வெல்கம் டு krmotovlogs. நம்ம சேனலில் நீங்கள் ட்ராவல் வீடியோஸ், பைலட் வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா சங்கரன்கோவில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே எதுக்கு போகிறோம் அப்படின்னா, நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன், நம்மளோட வெல்விஷர் அப்படின்லாம் சொல்லியிருப்பேன். செல்வ விக்னேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை. அவர் வந்து அவங்க வீட்டு வந்து பால் காய்ச்சி, நேற்று வந்து பால் காய்ச்சி, அதாவது 26th Thursday வந்து அவங்க வீட்டில் வந்து பால் காய்ச்சி. என்னால் நேற்று வந்து போக முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஸோ அதனால் சரி இன்றைக்கி போயிடலாம், நீ போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி அவரை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஏதாவது ஒரு சில பிளான்ஸ் வந்து நடந்தாலும் நடக்கலாம். கூட இன்றைக்கி நம்ம வெங்கட் ப்ரோவும் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து அவரால் லாஸ்ட்டு மினிட்டில் வந்து அவரால் கொஞ்சம் வர முடியாமல் ஆயிடுச்சு. செம்ம கிளைமேட்டு. நேற்று நைட்டு திடீர்னு என்ன ஆயிடுச்சு, பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, காற்றும் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது கரெக்டாக இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு நம்ம போகிற நேரம் பார்த்து இப்படி பயங்கரமாக மழை பெய்யுது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் காலைல எந்திரிக்கும் போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இன்னும் போக தான் தெரியும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சங்கரன்கோயில் போயிட்டு அங்கே விமல் ப்ரோவை மீட் பண்ணிட்டு, அப்புறம் அங்கேருந்து நானும் விமல் ப்ரோவும் 2 பேரும், அதாவது விமல் ப்ரோ அப்படின்றவர் வந்து சங்கை தமிழ் vlogs அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்காரு. நானும் அவரும் அங்கேருந்து அவங்க வீட்டுக்கு வந்து போக போகிறோம். மணி பார்த்தீங்களா அப்பா, இப்போ நான் எந்த ரூட்டில் போகிறேன் அப்படின்னா, நான் வந்து ஹைவேஸில் போகிறது கிடையாது. இது என்னது எப்போ பாரு ஹைவேஸ்லேயே போய்கிட்டு சும்மா வந்து ஏதாவது ஒரு வில்லேஜ் ரோட்டில் போய் போகலாம் அப்படின்னு இங்கே இருந்து நான் வந்து டேரெக்டாக பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போயிட்டு, பார்த்திபனூர்லேருந்து நரிக்குடி வழியாக அருப்புக்கோட்டை, விருதுநகர், அங்கேருந்து அப்படியே டேரெக்டாக வந்து அருப்புக்கோட்டை, கோவில்பட்டி, அங்கேருந்து டேரெக்டாக நம்ம வந்து சங்கரன்கோவில் வந்து போக போகிறோம். ஓகே நண்பா, அப்படியே நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். கொஞ்சம் விடியட்டும், ஏன்னா ரொம்ப இருட்டாகவே இருக்குது. முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேதுன்றீங்க. அந்த பெல் ஐக்கன்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டும். ஓகே நண்பா, கொஞ்சம் விடியட்டும், கண்டினியூ பண்ணுறேன். நான் வந்து பெட்ரோல் அடிக்க போகிறேன். ஏற்கனவே ஒரு 1/2 டேங்க் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஒரு சேஃப்டிக்கு வந்து பெட்ரோல் அடித்து வச்சிடலாம். ஒரு 500க்கு போட்டோம் அப்படின்னா எப்படியும் ஃபுல் டேங்க் வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். பெட்ரோல் போட்டாச்சு. இப்போ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 7739.5. ஓகேங்களா, இது நம்ம வந்து கரெக்டாக வந்து எப்படியும் பட்ஜெட் வீடியோ போடுவோம். இப்போ போடும்போது எவ்வளோ கிலோமீட்ரு ரன் ஆகிருக்கு, என்ன ஏதுன்றதெல்லாம் அப்போ பார்க்கலாம். ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் விடியட்டும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடியட்டும், பார்க்கலாம். இங்கேருந்து சங்கரன்கோயிலுக்கு 150 கிலோமீட்டர்ஸ் இப்போ காட்டுச்சு. டோட்டலாக வந்து 3 hours 8 minutes ரைடுன்னு காட்டுது. ஓகே, நம்ம மார்னிங் வந்து 8:25க்கு தான் போவோம் அப்படின்னு சொல்லுது கூகுள். நம்ம எப்போயுமே நம்மளை வந்து கூகுளை பிரேக் பண்ணுறது தான் நம்ம வேலை. அதே மாதிரி இந்த தடவையும் நம்ம வந்து பிரேக் பண்ணுவோம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபனூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ தான் வந்து பயங்கரம் மழை பேஞ்சு நின்றுருக்கு போல், ஒரே சசன் இருக்கு.
அவ்வளோதான், வண்டி நாஸ்தி. இன்னும் இங்கே இருந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா 138 இருக்குது. ஓகே, திருச்சுழி அப்படின்ற ஒரு இடத்த நம்ம இப்போ வந்து கிராஸ் பண்ணியிருக்கோம் நண்பா. இங்கே தான் வந்து இந்த ரமண மகரிஷி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவர் வந்து பிறந்த ஊர் வந்து இதுதான். அவரோட ஊர் வந்து இதுதான், ரமண மகரிஷி பிறந்த ஊர் வந்து இந்த ஊர் தான், திருச்சுழி. ஓகே, இங்கேருந்து இன்னும் அருப்புக்கோட்டை எவ்வளோ, ராஜபாளையம்லாம் போக மாட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து அருப்புக்கோட்டை ஐ திங்க் 15 கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. இது நான் ரெகுலராக வந்து போகிற ரூட்டு தான் இது. ஏன்னா எங்கள் குலசாமி கோவில் வந்து கோவில்பட்டியில் தான் இருக்குது. அதனால் அப்போ நாங்கள் வந்து இந்த ரூட்டில் தான் நாங்கள் வந்து வருவோம். எனக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ரூட்டு தான் இது. இன்னும் கோவில்பட்டியிலேருந்து அந்த சங்கரன்கோயில் ரூட்டு தான் வந்து நமக்கு பழக்கப்படாத ஒரு ரூட்டு. இந்த ரூட்டு வந்து நமக்கு ரொம்பவே பழக்கப்பட்ட ரூட்டு தான். ஐ திங்க் இன்றைக்கி மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு வந்து பனி எதுவும் இறங்கலை. அதனால் இன்றைக்கி மழை வர்றதுக்கு சான்ஸ் இருந்தாலும் இருக்கலாம். ஓகே, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஏன்னா ஏற்கனவே மழை பெஞ்சிருச்சு. ஸோ இந்த ஒரு விஷயம் அது தெரிஞ்சுக்கும். பனி ஓவராக இறங்கும் போது நமக்கு வந்து மழை பெய்யாது. பனி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து எதுவும் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து அந்த டைமில் வந்து மழை பெய்யும். செம்மையாக போயிட்டுருக்கு. எப்பவும் போல் ஸ்மூத்தாக இந்த ரைடு முடியணும். இங்கெல்லாம் சுத்தமாக மழையே பெய்யல போல். ரோடெலாம் நல்லா தான் இருக்குது. ஓகே நண்பா, குட் மார்னிங். ஓகே, இப்போ அந்த கோவில்பட்டி 4 வேஸை பிடிச்சிட்டு ஹைவேஸ் பிடிச்சுன்னா அது போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80 to 100. அப்போ 60 to 80 மெயின்டைன் பண்ணேன். இப்போ 80 to 100 மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். காற்று ரொம்ப ஓவராக அடிக்குது. அந்த அளவுக்கு பனியும் இல்லை, காற்று தான் ஓவராக இருக்குது. ஒன்றும் இல்லை, சும்மா வந்து இப்படி ஒரு வியூ காட்டுறதுக்காக நிப்பாட்டினேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே தூரத்தில் இங்கே ஃபுல்லாக செம்ம மிஸ்டாக இருக்குது. செம்ம பண்ணி இறங்கிட்டுருக்கேன் அங்கிட்டு. அவ்வளோதான். நான் இப்போ இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் கிட்டே வந்து நான் போகிறேன். ஓகே, சன்ரைஸ் ஆயிருச்சு, செம்மையாக இருக்குது. ஓகே, கிளம்பலாம் நண்பா, கிளம்பலாம். ஜாவாவோட பியூர் சவுண்டை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணணுமா? ரெடி, 1 2. நம்ம எட்டயபுரத்தில் இருக்கோம். இது யாரோட ஊருன்னு நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். மகாகவி பாரதியார் அவர் பிறந்த ஊர் இது எட்டயபுரம். யாருங்க, பெஞ்ச மழைக்கு இங்கே குளம் ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாகிட்டுருக்கு.
நான் அவரோட வீட்டுக்கெலாம் நான் போய் வந்து பார்த்துருக்கேன். நீங்களும் யாராவது வந்தீங்கன்னா பார்க்கலாம். ஆனால் இந்த கோவிட் டைமில் வந்து அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லி தெரில. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஆனால் இந்த ரோடு தான் அவர் வீட்டுக்கு போகிற பாதை வந்து இந்த ரோடு தான் இங்கே போட்டிருக்காங்க. மகாகவி பாரதியார் மணிமண்டபம் செல்லும் வழி அப்படின்ற மாதிரி இந்த போர்டில் போட்டிருக்காங்க. இன்னும் நம்ம போக வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 86 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 20-30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு ஒரு டீ பிரேக் ஒன்று போட போகிறேன். டீ பிரேக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீ பிரேக்காக எங்கே நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் வந்து நிப்பாட்டியிருக்கேன். இந்த கடையில் தான் வந்து டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். பைக் இங்கே நிற்கிது. நம்ம அண்ணன் தான் நமக்கு வந்து டீ போட்டு கொடுத்தாரு. உண்மையிலே டீ வந்து சூப்பராக இருக்குது. வீட்டில் வந்து எங்கள் அப்பா செம்மையாக டீ போடுவார். அந்த மாதிரி ஒரு டீ, இந்த மாதிரி டீ குடிக்கிறதுலாம் வந்து அபூர்வம் தான். அந்த மாதிரி டீ சூப்பராக இருக்குது. சன்ரைஸ் ஆகிட்டு இருக்குது. கிளைமேட் இன்னும் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. ஓகே நண்பா, டீ குடிச்சிட்டு கோவில்பட்டியிலேருந்து கிளம்பிட்டேன். டைம் இப்போது வந்து 7:08 ஆகுது. ஓகே, இன்னும் நம்ம போக வேண்டிய கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 43 கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும். இங்கே கோவில்பட்டியில் வந்து ரிட்டன் நான் போகும்போது வந்து கோவில்பட்டியில் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. கடலை மிட்டாய், அப்புறம் சீவல், சேவு, இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இங்கே கோவில்பட்டியில். ரொம்ப ஃபேமஸ்ஸு கோவில்பட்டியில். அதே மாதிரி அங்கே சங்கரன்கோயில் போயிட்டு அங்கே திருநெல்வேலி நான் போனேன் அப்படின்னா திருநெல்வேலியில் போயிட்டு இருட்டுக்கடை அல்வாவும் வாங்கணும். இந்த மாதிரி கிலோமீட்டர் இருந்தால் ஜாலியாக இருக்கும். அடுக்கு அடித்து போய்கிட்டே இருப்பேன். வெயில் மட்டும் அதிகமாக இல்லை அப்படின்னா. ஊர் நல்லா க்ளீனாக இருக்குது. அங்கேயும் எந்த தேவையில்லாத ஒரு குப்பையோ எதுவும் கிடையாது. ஊர் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க, சூப்பராக வச்சுருக்காங்க. ஓகே, கேமராவில் ஃபஸ்ட் பேட்டரியில் வந்து சார்ஜ் டவுன் ஆக போகுது. இன்னும் ஒரு 20% தான் சார்ஜ் வந்து இருக்குது. அதனால் நான் திரும்ப கண்டினியூ பண்ணுறேன். ஓகே நண்பா. ஓகே நண்பா, இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சங்கரன்கோயில் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நம்ம விமல் ப்ரோக்கும் கால் பண்ணிட்டேன். நீங்கள் வாங்க ப்ரோ வரேன் அப்படின்ட்டுருக்காரு. இங்கே ஏதோ மசூதிக்கிட்ட நிற்க சொல்லியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான். ஒரு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் மற்றதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. இங்கேருந்து மருக்கான்குளம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம். அடுத்து நம்ம வந்து இங்கேருந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். அதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. நான் இந்த வீடியோ வந்து நம்ம விமல் ப்ரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதோடு நான் அந்த விலாகை நான் வந்து எண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை.
நடுவில் மட்டும் ஒரு வயசானவர் எக்ஸல் எடுத்துகிட்டு டப்புன்னு உள்ளே வந்துட்டாப்புல. வயக்காட்டிலேருந்து மேலே ஏறி கொஞ்சம் லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி திரும்பி பார்க்காம அவர் பாட்டுக்கு சடனாக உள்ளே ஏறிட்டாப்புல. அது மட்டும்தான் இன்றைக்கி நான் வந்ததுலே வந்து ஒரு சின்ன அசம்பாவிதம். மற்றபடி எதுவுமே இல்லை, எல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சிச்சு. ஓகே நண்பா, நான் அவரை காட்டிட்டு நான் vlog என் பண்ணுறேன். வரேன்ருக்காரு, வரட்டும். வந்துட்டார், இருந்தால் பின்னாடி வராரு அவர். வாங்க ப்ரோ. நீங்கள் தான், நான் கிட்ட தானா? ஓகே ப்ரோ. அவர் டிவிக்கில் ரிமூவ் பண்ணியிருக்காப்புல, அதனால் சவுண்டு அப்படி கேட்குது, நல்லா பலமாக கேட்குது. சவுண்டு செம்மையாக இருக்குங்க. நான் வீடியோவில் பார்க்கும்போது கூட அந்தளவுக்கு எதுவும் பெருசாக கேட்கலை. ஆனால் இப்போது நேரில் கேட்கும் போது வேறு லெவலில் இருக்குது. என்ன நம்மளும் ரிமூவ் பண்ணலாம், என்ன மைலேஜ் கிடைக்காது. ஆமாம், 3 to 4 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்து ட்ராப் ஆகும். ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இது தெப்பக்குளம்னு நினைக்கிறேன். ஆமாம், தெப்பக்குளம் தான். என்ன ப்ரோ? அவ்வளோலாம் ஸ்பீடாலாம் வரல ப்ரோ. எப்பயும் போல தான் வந்தேன், ஸ்பீடாலாம் வரல. எனக்கு ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்பீடாக வந்த மாதிரிலாம் தெரியல. ஆனால் ப்ரோ வந்து இன்னும் அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்றாப்புல. அவ்வளோ ஸ்பீடாக வந்தேன் இல்லையே, நான் 100க்கு மேலே இன்றைக்கெலாம் ஓட்டவே இல்லையே. எப்போயும் 100க்கு மேலே ஓட்டுவேன், இந்த தடவை 100க்கு மேலே ஓட்டலை. சரி, ஓகே நண்பா, அவ்வளோதான், சேஃபாக வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ நான் வந்து எண்ட் பண்ணுறேன். see you in the next video. சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.